ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜூலை 28 ஜூலை 22 இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் இது வந்து நம்ம வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், ஃபார் ஜிகே அப்டேஷன் அப்படிங்கிறது தான். ஜிகே அப்டேஷன் தான். ஸோ நல்லா படிச்சுங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா படிச்சுங்க. ஸோ கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வேகமாக அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஜூலை 28 ஸோ இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நாள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதில் ஒன்று வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹெப்பாடைட்டிஸ் அப்படிங்கிறத விட இந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, லிவர், அந்த லிவர் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், மஞ்சள் காமாலை. இந்த மஞ்சள் காமாலை அப்படிங்கிற சாண்டிஸ் சொல்கிறாங்கல்ல, இந்த சாண்டிஸ் அப்படிங்கிறது வர்றது வந்து ரொம்ப முக்கியமாக ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ். அப்போ ஜூலை 28 அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டே இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இம்பார்ட்டன்ட் டேவோட கண்டிப்பா தீம் கேட்டுருவாங்க. அதோட முக்கியமா எதற்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடியது the world hepatitis day. so when it is observed அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூலை 28. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன, 2024க்கான தீம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கருப்பொருள், இதோட தீம் கருப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைம் டு ஆக்ட் அப்படிங்கிறது தான் தீம். இட் இஸ் அ டைம் டு ஆக்ட். இட் இஸ் அ டைம் டு ஆக்ட். இது செயல்படுவதற்கான சரியான தருணம் அல்லது செயல்படுவதற்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்லீரல் அப்படிங்கிறத பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கல்லீரல் நம்ம உடம்புலயே ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது கல்லீரல் தான். ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சோம். கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த லிவர் அந்த மக்களோட அலர்ஜி அப்படிங்கிறது யாருக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும்? ட்ரிங்கர்ஸ். ஸோ யார் ட்ரிங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அதிகமாக பாதிப்பு அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரிங்க் பண்றவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது வந்து சுகர் பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் சாப்பாடு வந்து சரியான நேரத்தில் உட்கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் இன்டைஜஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிடுங்க. இடையில ஜாயின் பண்ணிங்கன்னா இட் வில் டிஸ்டர்ப் அவர் கிளாஸ், இட் வில் டிஸ்டர்ப். அப்போ இட் இஸ் டைம் டு ஆக்ட் அப்படிங்கிறத இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். ஸோ முதலாவது டேட்டு ரொம்ப முக்கியமான டேட்டு. ஸோ இன்னைக்கு உண்டானதுல வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டேவோட இன்னைக்கு கருப்பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டா இட் இஸ் டைம் டு ஆக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல அடுத்து ஜூலை 28 என்ன முக்கியமான தினமா இருக்கு அப்படின்னு கேட்டா வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே, இயற்கை பாதுகாப்பு தினம். சர்வதேச இயற்கை பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்லப்படுது. வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே, வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான நாள், முக்கியமான நாள். இது என்ன சார் இன்னைக்கு உண்டானதுல வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே அப்படிங்கிறதுல என்ன சார் இருக்கு? இன்னைக்கு இந்த வருஷத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளான்ஸ். கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளான்ஸ். சரியா? அதாவது வந்து மக்களை இணைப்போம், தாவரங்களையும் இணைப்போம். மக்கள் மற்றும் தாவரங்களை இணைப்போம் அப்படிங்கிறது கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது. அதோட கமா போட்டுங்க. எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல் இன்னோவேஷன். டிஜிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீனமயமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில்நுட்பம் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. டிஜிட்டல் இன்னோவேஷன் இன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுல டிஜிட்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோரிங் பார்ப்போம், அது டிஜிட்டல் இன்னோவேஷன் அப்படிங்கறத பார்ப்போம். இதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு தீம் வந்து கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளான்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல் இன்னோவேஷன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. நம்ம இதை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். ஜூலை 28 அப்போ இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது ஒன்று பார்க்குறோம், தினம் ஒரு திருக்குறள். ஏன்னா திருக்குறள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக TNPSCல கேட்கப்படுது. குரூப் 1 குரூப் 2ல தமிழ்லையும் ஒரு பார்ட்டாக வருது, ப்ளஸ் யூனிட் 8லையும் ஒரு பார்ட்டாக வருது. அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்குங்க. 6 நமக்கு வந்து மதிப்பெண்களுக்காக மட்டும் தெரிஞ்சுக்கிறாம ஒரு அறம் சார்ந்த நடவடிக்கைகள் கூட நம்ம தினம் ஒரு திருக்குறள் படிக்கலாம், தப்பே கிடையாது. தீபிகா சொல்லலாமா? தீபிகா ஃப்ரம் சிவகங்கா சொல்லலாமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலையில கண் விழிச்ச உடனே திருக்குறளை முதல் முறையாக அவங்க கண் விழிச்சோடனே படிக்கக்கூடிய ஹேபிட் வந்து யார்கிட்ட இருந்தது? விக்டோரியா மகாராணி அவங்ககிட்ட தான் இருந்தது.
ஆர்த்தி சொல்லலாமா? விக்டோரியா மகாராணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப முக்கியமா ஒரு ப்ரொக்ளமேஷன் இருக்கு இந்தியாவை பொறுத்தல. எந்த வருஷம் அந்த ப்ரொக்ளமேஷன்? 1858 அப்படிங்கிற ப்ரொக்ளமேஷன். அந்த 1858 அப்படிங்கிற ப்ரொக்ளமேஷன் எதற்காக? பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வரணும். கவர்னர் ஜெனரல் போஸ்ட் அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வரணும். வைஸ்ராய்ங்கிற போஸ்ட் அறிமுகப்படுத்தணும். காரணம் 1857 the first independent war of India or சிப்பாய் mutiny ஆர் வந்து பாத்தீங்கன்னா பெரும் கழகம், the great mutiny அப்படிங்கிறது வந்ததுனால அதனுடைய விளைவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன். பிரிட்டிஷ்ல 2 ராணி முக்கியம். ஒன்னு எலிசபெத் தான் 1600. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தவங்க இந்த எலிசபெத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எலிசபெத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அப்படிங்கிறது. அப்ப திருக்குறள் அப்படிங்கிறது உலக பொதுமறை. திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த சமயம் சாராதது. திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடியது 133 அதிகாரம். திருக்குறள் அப்படிங்கிறது 1330 குறட்பாக்கள். திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முப்பால். சரி, அறம் பொருள் இன்பம். அறம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 38. அறம்ன்றது 38, பொருள்ங்கிறது 75, 70. ஸோ இன்பம்ங்கிறது 25. ஸோ கண்டிப்பா கேட்டுருவாங்க. திருக்குறள் அப்படிங்கறத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யார்? பிரவீன். திருக்குறள் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யார்? கொஞ்சம் குயிக்கா. ஜி போப் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ஜி போப் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ கன்ஃபர்மேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். என்ன பிரவீன்? ஜி போப் சார் அப்படின்னு சொன்னா சார் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்க சார், அதுவா சார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க சார். ஜி போப் சார், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜி போப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சஞ்சனா சொல்லுமா, இத லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் யார்? சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். வீரமா முனிவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜி போப், லத்தீன்ல மொழிபெயர்த்தவர். எத்தனை மொழிகள்ல ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இதுல பிரெஞ்சுல மொழிபெயர்த்தவர் யாரு? ஜெர்மனில மொழிபெயர்த்தவர் யாரு? ஸோ என்னென்ன மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு குறள் அதிகாரம் தெரிந்து விளையாடல், வினையாடல். தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற ஒரு குறள் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். சரி, யாரு சொல்லுவா? சரி, சஞ்சனாவே ட்ரை பண்ணுமா? ஓசு சஞ்சனா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம திருக்குறளே ஒரே ஒரு அதிகாரம் ரெட்டிப்பா வரும், 2 முறை. தெரியும், குறிப்பு அறிதலா சார்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்வி என்ன கேள்வி? வினா எதிர் வினாதல். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், சரியா? சோ திருக்குறளில் 2 முறை வரக்கூடிய அதிகாரம் எது அப்படின்னு கேட்டா குறிப்பறிதலாசர் அப்படின்னு கேட்டா எதிர் வினாதல் அப்படின்னு சொல்லுது. வினாவுக்கு ஒரு வினா எழுப்புதல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முடிந்தவரை தவிருங்க. இன்டர்வியூல முடிந்தவரை தவிருங்க. சார் ஐ நோ சார், ஐ நோ சார், ஐ திங்க் அந்த மாதிரி வார்த்தையோட பயன்படுத்தலாம். ஸோ நான் நினைக்கிறேன், அல்ல எனக்கு தெரியும், இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் நாட் ஷூர் சார் அப்படி கூட சொல்லலாம். இதுவா சார்? நம்ம இன்னொரு கேள்வி வைக்க கூடாது அவங்ககிட்ட, அப்படி வைக்கக்கூடாது. அது இன்டர்வியூஸ்ல அது வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியது. அது பொலைட்டா இருக்காது, இம்பொலைட்டா இருக்கும். எல்லாருமே அதை ஸோ வி ஹாவ் டு என்ன சொல்றது, ஃபாலோ இட். சார் ஐ திங்க் ஸோ, இட் இஸ் குறிப்பறிதல் அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம். புரிதான சொல்றது? சார் நான் நினைக்கிறேன் அது குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம். ஐ எம் நாட் ஷூர் சார், எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. இது பொலைட். குறிப்பறிதலா சார் அப்படின்னு கேட்டா அது வந்து இம்பொலைட்டா போயிடும். தவிருங்க, மேக்ஸிமம் தவிருங்க. ஓகே, குட், கங்க்ராட்ஸ் மேம். சோ தெரிந்து விளையாடல். ஓகே ஃபைன். தெரிந்து விளையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் அதிகாரம் 52. அதுல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்கு உரிய நாகச்செய். இதை அனுப்பிட்டோமா எழுதிட்டு இருக்க வேணாம், நேராகும் கேட்கலாம், டைம் ஆகும். வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச்செயல். இதுல வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு? தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறது தெரிந்து செயல்படு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வித்தவுட் ரியலைசேஷன் ஆர் வித்தவுட் எதையுமே வந்து புரிஞ்சுக்கிறாம எந்த ஒரு ஆக்டிலும் செயல்படக்கூடாது. தெரியாத செயலில் ஈடுபடக்கூடாது. அதான் சொல்ற, ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு அது ஏற்றவனவா, இந்த செயலை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது, இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறது அறிந்த பிறகு ஏற்றவனா அப்படின்னு சொல்லிட்டு என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். நம்ம செய்யறது இல்லை, இன்னொருத்தர ஒரு நபரை செயலில் ஈடுபடுத்துவதற்கு முன்பாக அந்த செயல் ஏற்ற செயலா அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு சொல்றோம். எத்தனாவது அதிகாரம்? 52வது அதிகாரம். அதிகாரத்தின் பெயர் தெரிந்து வினையாடல்.
தெரிந்து வினையாடல், குறள் நம்பர் 518. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியம். இன்னைக்கு என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, வளர்ச்சி அடைந்த பாரதம், கூட்டு முயற்சி அவசியம். அதாவது டெவலப்டு இந்தியா, டெவலப்டு பாரத், கோஆபரேஷன் மஸ்ட். யாரு சார் சொல்லியிருக்கார்? பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். பிரதமர் மோடி எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி ஆயோகோட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அப்ப நிதி ஆயோகோட இது எத்தனையாவது கூட்டம் அப்படின்றத கேட்பாங்க. ஏன்னா 2015 தான் இது ஆரம்பிச்சாங்க. அப்ப 2015 ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இட் இஸ் 9th இயர். இட் இஸ் 9th இயர். கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னிங் கவுன்சில், சரியா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். யார்? ஹூ நோஸ் த ஆன்சர்? ஹூ நோஸ் த ஆன்சர்? என்ன சார் முக்கியமானது? அந்த நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம்ல, அதோட கவுன்சில் கூட்டம் எத்தனையாவது கூட்டம் டெல்லியில் நடந்துச்சு? நிதி ஆயோக்கோட அந்த கவுன்சில்ஸ், நிதி ஆயோக்கோட கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். ஆனா நிதி ஆயோக்கோட கவுன்சில், சாரி ஜிஎஸ்டி கவுன்சில், நிதி ஆயோக்கோட கவுன்சில் இல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் 53 நாளில் 53 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எத்தனையாவது? 53வது கூட்டம் எங்க நடந்தது? டெல்லியில நடந்தது. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர்னா யாரு தான்? பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு? நிர்மலா சீதாராமன். இப்ப நடந்திருக்கிறது நிதி ஆயோக் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். நிதி ஆயோக்கோட 9வது கூட்டம், கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறது பிரதமருடைய தலைமையில். எப்பவுமே நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர். நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர் ஞாபகம் வச்சுக்கணும். நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் அப்படின்னு கேட்டா சுமந்த் கே பெரி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சுமந்த் கே பெரி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. நிதி ஆயோக்கோட சிஇஓ யாரு கேட்டாங்க அப்படின்னு கேட்டா சுப்பிரமணியன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. நிதி ஆயோக்கோட தலைவருக்கு அவர் எப்பவுமே கேபினட் மினிஸ்டரா இருப்பாரு. நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமந்த் கே பெரி அவர்களுக்கு என்ன பதவி கொடுப்பாங்க? கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சிஇஓ அப்படிங்கிற சுப்பிரமணியனுக்கு என்ன கொடுப்பாங்க? பினான்ஸ் மினிஸ்டர், அந்த மாதிரி சாரி மினிஸ்டர் டு தி ஸ்டேட் அந்த அந்தஸ்து கொடுப்பாங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது இது டெல்லியில நடந்திருக்கு. இதுல 10 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. 10 மாநில முதல்வர்கள் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மாநிலம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மத்திய திட்டக்குழுவுக்கு மாறாக, ஏன்னா 2 முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கும். எழுதி வச்சுக்கலாம். தெரியாதவங்க இன்னைக்கு தான் அட்டன் பண்றவங்க. இது 9வது மீட்டிங் அப்படிங்கிறது டெல்லியில நடந்திருக்கு. குடியரசுத் தலைவர் மாளிகையில தான், கலாச்சார மையத்துல தான் இது நடந்திருக்கு, சரியா? கல்ச்சுரல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சென்டர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 9வது கூட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. 9வது கூட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில தான் நடந்திருக்கு. கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு, ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு, சரியா? அதோட தலைவர், துணைத் தலைவர் இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க, எல்லா மாநிலத்திலும் முதலமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ முதலமைச்சர்கள் 9 பேர் பங்கேற்கலன்னு சொல்லி பார்க்கிறோம். இது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 1/1/2015 தான் ஆரம்பிச்சாங்க. 2 ஆர்கனைசேஷனை மெர்ஜ் பண்ணி தான் ரீநேம் பண்ணாங்க. மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 1 பிளானிங் கமிஷன் 1950 மார்ச் 15, 1950 மார்ச் 15 பிளானிங் கமிஷன். இன்னொன்னு என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் 1952 ஆகஸ்ட் 6. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? கிளாஸே ஆன்லைனில் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. கிளாஸே ஆன்லைனில் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆன்லைனில் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எப்பவும் போல ஆஃப்லைனில் பேசிட்டு இருப்பாங்கன்னா அமைதியாக இருந்துடக்கூடாது. ஆன்லைனில் மட்டும் தான் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல? ஓகே. நம்ம கொஞ்சம் கூடுதல் விஷயம் பேசுனதுனால, ஏற்கனவே பேசிட்டதுனால வேகமாக பேசிட்டு இருக்கேன். புதுசாக இருக்கிறவங்க ரீச் ஆகாமல் போயிடக்கூடாது. இன்கேஸ் அந்த கிளாஸ் ஆப்சன்டீஸாக இருக்கலாம். பிளானிங் கமிஷனாவே 1950 மார்ச் 15 திட்டக்குழு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த என்டிசி அப்படின்னு சொன்னா 1952 ஆகஸ்ட் 6 என்டிசி ஞாபகம் வச்சுக்கணும், தேசிய வளர்ச்சி குழு. இந்த 2ஐயும் மெர்ஜ் தான் 1/1/2015 நிதி ஆயோக். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நிதி ஆயோக் தெரிஞ்சவங்க? நேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இன்ஸ்டிடியூட்டா? டியூஷன். ஸோ நேஷனல் இது கேட்பாங்க, இன்ஸ்டிடியூட் ஆர் இன்ஸ்டிடியூஷன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். நிதி ஆயோக் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 9வது மீட்டிங் ஞாபகம் வச்சுக்கணும். 2047க்குள்ள வளர்ச்சி அடைந்த இந்தியா, அதாவது 100வது சுதந்திர தினம் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றதுக்குள்ள நம்ம வளர்ச்சி அடைந்த இந்தியா, டெவலப்டு இந்தியா அப்படிங்கிற நேச்சருக்குள்ள போகணும். அதுக்கு பேரு விக்ஷித் பாரத். டெவலப்டு இந்தியா அப்படின்னு கேட்டாவே விக்ஷித் பாரத் கேட்கலாம். கருப்பொருள் என்ன சார்? இந்த பட்ஜெட்டோட 2024 பட்ஜெட்டோட தீம் கூட அதுதான், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கறத. விக்ஷித் பாரத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா வளர்ச்சி அடைந்த இந்தியா.
அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு எல்லா மாநில முதல்வர்களும் இதில் ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்ம இதை கொண்டு போக முடியும். அப்போ கூட்டு முயற்சி, கோஆபரேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 முதலமைச்சர்கள் இதில் டிட் நாட் பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக யார் யார் சார்? பிரதமர் மோடி தலைமையிலாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகம், பீகார் உள்பட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் முதல்வர்கள் பங்கேற்கவில்லை. புதுச்சேரியில இருந்து யூடியில ஒரே ஒரு யூடி பங்கேற்கல. புதுச்சேரி, இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யார்? ரங்கசாமி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. யூனியன் பிரதேசத்துல புதுச்சேரி கலந்து கொள்ளல. ஆளுநர்கள், துணைநிலைகள் உள்பட 26 பேர் தான் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப 28 + 8 36 பேர் கலந்துட்டு இருக்கணும். 28 + 8 36 பேர் கலந்துட்டு இருக்கணும். அதுல 26 பேர் மட்டும்தான் கலந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள்ல இருந்து கலந்துக்கிறல, ஒரு யூனியன் பிரதேசத்திலிருந்து கலந்துக்கிறல. 9 மாநிலங்கள்ல கலந்துக்கிறல, ஒரு யூனியன் பிரதேசத்திலிருந்து கலந்துக்கிறல. இது முக்கியமானது. 26 பேர் கலந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இதுல கலந்துக்கிறல. கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர் கலந்துக்கிறல. காங்கிரஸ் ஆளும் கர்நாடகத்திலிருந்து சீதாராமையா அவர் கலந்துக்கிறல. இமாச்சல் பிரதேசம் அப்படிங்கிறதுல இருந்து கலந்துக்கிறல. இமாச்சல் பிரதேசம் யாரு? சுக்வீந்தர் சிங் சுகு அவர் கலந்துக்கிறல. அதே மாதிரி தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி, அதாவது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து ஆட்சியாளர்கள் கலந்துக்கிறல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சுக்வீந்தர் சிங் சுகு அவர் கலந்துக்கிறல. ரேவந்த் ரெட்டி கலந்துக்கிறல. பஞ்சாபோட முதலமைச்சர் பகவத் மான் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து கலந்துக்கிறல. ஜார்க்கண்டோட முதல்வர் ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவரும் கலந்துக்கிறல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. டெல்லியில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறது சிறையில இருக்கிற நிலையில அவரும் கலந்துக்கிறல அப்படிங்கறத பாக்குறோம். நிதிஷ்குமார் பிரதமர், அந்த மகள் முதலமைச்சர், ஏன்னா அவர் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாரு, பட் இதுல கலந்துக்கிறல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவரும் கலந்துக்கிறல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான், மாநிலம் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் மத்தியில நம்ம செயல்பட முடியும். நம்ம நினைக்கிற விக்ஷித் பாரத் அப்படிங்கிற வளர்ச்சி அடைந்த இந்தியா, செயல்படும் இந்தியா அப்படிங்கிறத உருவாக்க முடியும். சில என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க எழுதி வச்சுங்க. இந்த 9வது கவுன்சில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தில், இந்த கவர்னிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தில் என்ன கலந்துக்கிட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை. வேகமா யாராவது குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு? அம்மா இருக்கீங்களா இல்லையா? 2019 2019. ஸோ 2019 அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமானது. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை. யாரும் சொல்லுவா? கொஞ்சம் குயிக்காடுங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? தெரியும் தெரியாது, என்ன செய்வோம், முடிச்சுட்டு இருக்க கூடாது. தெரியும் தெரியாது, பேசி இருக்கிறோமா இல்லையா? நீங்க ஆன்லைன்ல பேசுனதா தெரியும், இல்லைன்னா கட் ஆயிடும். நீங்க இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா நான் கர்நாடகாவே தான். யாருப்பா சொன்னது? நிகில். கர்நாடகாவா சார் கேட்கக்கூடாது. நான் இப்பதான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியா சார் அப்படியா சார் கேட்கக்கூடாது. இந்த பழக்கம் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வரும். இன்டர்வியூல அதே மாதிரி தான் வரும். நிகில் வேற, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வேற. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கும். கர்நாடகா, ஐ திங்க் சோ சார், சார் நினைக்கிறேன் கர்நாடகா சார், அப்படிதான் கேட்கணும். பொலைட்டா பேசணும். கர்நாடகாவா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது, சரியா? கர்நாடகாவே தான். ஸோ இப்போ யார் முத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது? உத்தரகாண்ட். இதெல்லாம் கேட்பாங்க, சரியா? உத்தரகாண்ட் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னு சொன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம். யாரு சொல்லுவா? ஆன்லைன்ல குயிக்கா சொல்லுங்க. சொல்லும் போது கொஞ்சம் பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. பேர் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்க முடியாது சொல்லுங்க. ஏன்னா இது லைவ் வேற ஆயிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்ல லைவ் ஆயிட்டு இருக்கு, யூடியூப்ல இது ஏற்றுவாங்க. உங்களுக்கு ஆடியோ ஃபைலா ரெக்கார்ட் ஆகுது. இதுதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு ரொம்ப பயன்படும், சரியா? இதுதான் உங்களை அதிகாரியா உருவாக்கும். நீங்க மெயின்ஸுக்கு இந்த மாதிரி கொஸ்டினை வச்சுதான் நீங்க டெவலப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். யாரு சொல்லுவா? ரொம்ப முக்கியமானது. இந்த பாருங்க, இப்பதான் இஷ்டத்துக்கு வருது கிளாஸ். இப்பதான் யாரோ சம்மோன் வாண்ட்ஸ் டு ஜாயின் கிளாஸ்னு வருது 10:30க்கு. 9:30 மணிக்கு கிளாஸுக்கு 10:30க்கு வருது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னேன், நான் மறந்துட்டேன்.
சரியா? ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். உத்தரகாண்ட் ஆன்லைன்ல சொல்லுங்க. உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யார்? தெரியும் தெரியாது. அவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறேன். மெனக்கெட்டு ஒரு கிளாஸ் இதுக்கு தனியாக நடத்தி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தினோட முதலமைச்சர் யாரு, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டி என்ன, இப்பதான் ரீசெண்டா ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லி போட்டு நடத்திருக்கிறேன். அப்ப படிக்கவே மாட்டோம்னு சொல்றவங்கள எப்படி படிக்க வைக்கிறது? ஒருத்தர் கூட தெரியல ஆன்லைன்ல. பேசுமா? மேமன் சொல்லக்கூடாது, பேர் சொல்லணும், உங்க அந்த அதோடைய ஆன்சர் சொல்லணும். சஞ்சனா, ஒரு நிமிஷம். சஞ்சனான்ற பேர் எனக்கு கேக்குது. சஞ்சனா சொல்லலாம். புஷ்கர் சிங் தாமிங்கிறவர் யாரு? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது எந்த கட்சி? பிஜேபி அப்படிங்கிற கட்சி. உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எத்தனையாவது மாநிலம்? 29 அப்படிங்கிறது தெலுங்கானா, 28 அப்படிங்கிறது ஜார்க்கண்ட், 27 அப்படிங்கிறது உத்தரகாண்ட். சஞ்சனாவுக்கு தெரியுமா தெரியாதா? 2000 3 மாநிலங்கள் உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சனா பேசலாம், மற்றவங்க எல்லாம் மியூட்ல இருக்கணும். சஞ்சனா பேசலாம், மற்றவங்க எல்லாம் மியூட்ல இருக்கு. சஞ்சனா ஆக்சுவலா வந்து 2000 மட்டும் எத்தனை மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதா பேசியிருந்தோம். தெரியும் தெரியாது, குயிக்கா சொல்லணும். இருங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில். எத்தனை மாநிலங்கள் அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் மட்டும் தான் சொல்லணும். 3 அப்படின்னு சொல்லப்படுது. டேட்டை மட்டும் சொல்லுங்க. டேட் நார்த்தா? இல்ல சார், இல்ல சார். என்ன நார்த்லாம் சொல்றீங்க? அது டைரக்ஷன்மா? இல்ல சார், இல்ல சார். உத்தரப்பிரதேஷ் சார். நான் கேக்குறது டேட்னு தானே கேக்குறேன். நான் பேசுறது உங்களுக்கு முதல்ல புரியுதா? சஞ்சனாவுக்கு புரியுதா? டேட்லாம் உத்தரகாண்ட் சொல்லக்கூடாது. இதுதான் இர்ரெஸ்பான்ஸ். இது வந்து நீங்க பாதிப்படைவீங்க. நீங்க இன்டர்வியூல நான் எதுக்காக உங்களை இது வந்து நான் ரொம்ப உங்களை ஹார்ஷா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களை செதுக்குறேன், உங்களை உருவாக்குறேன். இன்டர்வியூல அப்பதான் நீங்க கரெக்டா நீங்க செயல்பட்டு வர முடியும். சூப்பருங்கன்னு சொல்லிட்டு வர முடியும். நவம்பர் 1, நவம்பர் 10, நவம்பர் 15 சார். 10 கிடையாது. நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? நம்ம பில்டப்பும் பண்ணக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது, கூடுதலாக நிறைய தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேசிடக்கூடாது, தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடணும். சரியா? நம்ம நம்ம அவங்க அவங்க அடுத்த கொஸ்டினுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம எதிர்பார்க்க விடணும், அவங்கள கேட்க விடணும். புரியுதுங்களா? ரைட். நவம்பர் 1மா, நவம்பர் 9பா, நவம்பர் 15மா? நவம்பர் 1 அப்படிங்கிறது சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர். இதெல்லாம் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நவம்பர் 9 அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தராஞ்சல். உத்தராஞ்சல் அப்படிங்கிறதா இப்போ உத்தரகாண்ட். இப்போ உத்தரகாண்ட் அதான் புஷ்கர் சிங் தாமி. நவம்பர் 9 2000. மூணுமே 2000 உருவான மாநிலங்கள் தான். சஞ்சனா ஓகேவா? 1, 9, 15 ஓகேவா? இனிமேல் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. அதே மாதிரி பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. சஞ்சனா ஓகே, வாழ்த்துக்கள். 2. சரி, நம்ம டைம் எடுத்துக்கலாம், போயிடலாம். முத்ரா திட்டம் எழுதுங்க, வேகமா எழுதுங்க. முத்ரா திட்டம். இன்னைக்கு கூட நம்முடைய மேம் கேட்டாங்க, நித்யா மேம் வந்து கேட்டாங்க, முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய முத்ரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கிளாஸ்ல ஏகப்பட்ட ஜீனியஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட ஆக்சுவலா கிளாஸஸ் அட்டன் பண்ணல. அவங்கெல்லாம் எதுக்காக படிக்கிறாங்கன்னு தெரியல, இந்த அகாடமியில் எதுக்காக சேர்றாங்கன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தான் இருக்கு. 9:30 to 11 அப்படிங்கிறது இருக்கு. 9:30 to 11. மேம் இதுல காலேஜ் டிஆர்பி இருக்கிறவங்க அப்படியே 11 to 12:30 நமக்கு கிளாஸ் இருக்கு. அப்படியே கன்டினியூ பண்ணீங்க. 11 உங்களுக்கு முடிஞ்சிடும் கிளாஸ். 11 உங்களுக்கு முடிஞ்சிடும். கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ ஃபார் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, திங்கக்கிழமை டெஸ்ட் இருக்கு, படிச்சுங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தேசிய கல்விக்குள்ள வச்சுக்கிட்டோம் முத்ரா திட்டம். முத்ரா அப்படின்னு சொன்னாவே புரிஞ்சு வச்சுக்கணும். 2015 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முத்ரா அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன். ஆன்லைன்ல உங்க பேர் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். சஞ்சனா சார், மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங். மைக்ரோ யூனிட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி அப்படிங்கறத முத்ரா அப்படிங்கறது. முத்ரா when it was started சஞ்சனா 2015 அப்படிங்கிறது. ஸோ அவங்க எத்தனை கிளாசிஃபைடு இந்த மாதிரி லோன் தராங்க பாத்தீங்களா? இப்பவும் அதே மிஸ்டேக். எத்தனை அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? முதல் அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. எத்தனை அப்படின்னா ஹவு மெனினா 3 சார். அதோட நம்ம நிப்பாட்டிடும். அவங்க மறுபடியும் வாட் ஆர் தேன்னு கேட்டா மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ணும். இல்லைன்னா நம்மளே வாலண்டியரா வந்து நம்ம மாட்டிக்குவோம். இப்போ ஒருவேளை நமக்கு மறந்து போச்சுன்னு வச்சுங்க, சிசுன்றது வரமாட்டேன்டுச்சு, சரியா? எனக்கு கிஷோர்ன்றது வரமாட்டேன்ருச்சு, தருண்ன்றது வரமாட்டேன்ருச்சு, இல்லை ஏதோ ஒன்று தப்பா சொல்லிடுறோம். நம்ம வாலண்டியர் நம்மளே மாட்டிக்குவோம். ஆர் யூ ஷூர், ஆர் யூ கரெக்ட் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அப்பா ஐயோ போச்சுரா, சாரி சார் சாரிலாம் சொல்ல வரும்.
புரியுதான சொல்றது? அந்த மாதிரி இருக்கிறது. இப்ப சொல்லுங்கம்மா, சிசு, கிஷோர், தருண். am I right? எஸ் சார். சிசு அப்படின்னா எவ்வளோ, அதோட லிமிட் எவ்வளோ? 50,000 up to 50,000 சார். இல்ல யார் பேசுறா? யார் பேசுறது? ரிஹானா பர்வீன் சார். இல்ல யார் பேசுறது? யார்? ரிஹானா பர்வீன் சார். ரிஹானா பர்வீன் சொல்லுங்கப்பா. சிசு அப் டு 50,000 சார். 50,000. கிஷோர் 5 lakhs சார். up to 5 lakhs. up to 5 lakhs. தருண் 10 lakhs சார். இப்போ வந்து 20. எக்ஸாக்ட்லி கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரியா? இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 2024 பட்ஜெட்ல தான் அறிவிச்சாங்க. 2024 பட்ஜெட்ல தான் அறிவிச்சாங்க. 10,000ல இருந்து 20 லட்சம், 10 லட்சத்துல 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம். ஓகே, கங்க்ராட்ஸ் சஞ்சனா அண்ட் ரெகனா. சரியா? ஓகே குட். முத்ரா திட்டம் அப்படின்னு சொன்னாவே ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோ யூனிட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முத்ரா வாஸ் ஸ்டார்டட் இந்த இயர் 2015 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 3 கிளாசிஃபைட் லோன்ஸ் தராங்கன்னு சொல்லி வச்சுக்கணும். சிசு ஞாபகம் வச்சுக்கணும், கிஷோர் ஞாபகம் வச்சுக்கணும், தருண் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் என்டர்பிரனர், தொழில் முனைவோருக்காக பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி தான் முத்ரா பேங்க் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எழுதி வச்சுக்கணும், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம். இதை பத்தி பேசியிருக்காங்க. பிரதமரோட விஸ்வகர்மா திட்டம் எந்த நாள், எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்லைன் குயிக்கா. பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் எந்த நாள், எந்த ஆண்டு அறிமுகப்படுது? மற்றவங்கள வேடிக்கை பார்த்துட்டே இருங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. ராஜேஸ்வரி சொல்லுவாங்க. செப்டம்பர் 17. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ராஜேஸ்வரிக்கு வாழ்த்துக்கள். செப்டம்பர் 17, 2023. விஸ்வகர்மா அப்படிங்கிறது பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் யாருக்கு உரியதுப்பா? அம்மா இருப்பா, மற்றவங்க பேசக்கூடாது. நான் தான் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டேன். ராஜேஸ்வரி தெரியும் தெரியாது, விஸ்வகர்மா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது யாருக்கு உரியது? சார் அந்த ஆர்டிசன்ஸ் அந்த வர்க் பண்ணுவாங்கல சார். ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிற கைவினை கலைஞர்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கல்ப்சர்ஸ், கார்பெண்டர். இந்த வந்துட்டு போயிட்டுலாம் சொல்லக்கூடாது. நீங்களுமே ஆக்சுவலா வந்து ராஜேஸ்வரியுமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தானே. வந்துட்டு போயிட்டுலாம் சொல்லக்கூடாது. அங்கே வந்து நீங்கள் வந்து டெக்கோரா மெயின்டைன் பண்ணணும், ஒரு ப்ரோட்டோகாலோட ஆன்சர் பண்ணணும். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸாக இருப்பாங்க, நிறைய இன்டர்வியூஸ் நடத்தினவங்களாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு போயிட்டுன்னு பேசினா அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கும். ராஜேஸ்வரிக்கு நான் பேசுறது புரியுதா? கலவுக்கில பேசக்கூடாது. அகாடமிஷியன்ட்ட பேசும்போது கலவுக்கில பேசக்கூடாது. நம்ம இது வந்து நான் எதுக்காக நான் இந்த இன்டர்வியூ ஷெடியூலாக நான் உங்களை கொண்டு போறேன்னு சொன்னால், இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த நேரத்தில் நீங்கள் இன்டர்வியூக்குன்னு தனியாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஹவு டு பிஹேவ் வித் அந்த மாதிரி அகாடமிஷியன்ஸ், ஹவு டு பிஹேவ் வித் ஹவு டு கிவ் ஆன்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ராஜேஸ்வரி குட், கங்க்ராட்ஸ். ஆர்டிஷியன்ஸுக்கு தான், கைவினை கலைஞர்களுக்கு தான். இந்த கைவினை கலைஞர்களுக்கு செப்டம்பர் 17 பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த நாளில் அவர் அறிவிச்சார். சரி, அதனுடைய திட்டத்தோட அதோட நேம் தெரியுமா? பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது இட்ஸ் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அது யோஜனான்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. தெரியும் தெரியாது ராஜேஸ்வரிக்கு? நோ. அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கௌசால் சம்மன் யோஜனா. அப்படி விஸ்வகர்ம கௌசால் சம்மன் யோஜனா, விஸ்வகர்ம கௌசால் சம்மன் யோஜனா அப்படிங்கிற பேர் தான் அதுக்கு கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு ஆன்லைன்ல அடுத்து நெக்ஸ்ட் எழுதி வச்சுங்க எல்லாரும். புதிய குற்றவியல் சட்டங்கள், கிரிமினல் அந்த மாதிரி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ், புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா வந்து அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க. சார் எனக்கு தெரியும், என் பேரு எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க சொல்லலாம். கொஞ்சம் குயிக்கா 3 குற்றவியல் சட்டங்கள் என்னென்ன, எந்தெந்த வருடம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சார், நான் சொல்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க சொல்லலாம். அப்படியே என்ன பண்ணுங்க, நோட்ல வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு தலைக்கு வச்சு தூங்குங்க. சஞ்சனா சொல்லுங்கப்பா. பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, அப்புறம் பாரதிய சக்ஷ்யா அதிநியாய. அது சங்கீதா இல்ல சம்ஹிதா. சங்கீதான்னு சொல்லிடக்கூடாது. நம்ம சங்கீதான்னு சொன்னா இட்ஸ் ஃபீமேல் நேம் ஆயிடும். அது பேர் சம்ஹிதா. குட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல நியாய அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு சிஆர்பிசி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, இன்னொன்னு அது மாதிரி ஐபிசி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எவிடன்ஸ் ஆக்ட் எந்த வருஷம்ப்பா சஞ்சனா? 1872. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1872 அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் பிறந்திருக்கிறாருன்னு சொன்ன யாரு? இவ்வளவு நேரம் எடுத்துக்க கூடாது சஞ்சனா. தெரியும் தெரியாது சஞ்சனான்னு நான் சொல்லிட்டேன்னா தெரியும் தெரியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்களை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க.
உங்களை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க, நீங்க சொல்லுவீங்களா எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தெரியாது சார். சார் ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே குட். 1872 பிறந்தவர் வாகுசி. ஏற்கனவே அசோசியேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. முறைப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது 1872. அந்த வருடம் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருக்கிறார், இந்த ஆண்டுல எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. 1872. அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1872 முக்கியமானது. நம்ம சொன்ன எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, சாட்சிய சட்டம் அப்படிங்கிறது 1872. யாரு சொல்லுவா ஐபிசி எந்த வருஷம்? வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐபிசி? சஞ்சனா சார், இந்தியன் பீனல் கோட் சார். இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் எந்த வருஷம் பா? 1860 சார். 1860 எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1860 அப்படிங்கிறது ஓகே குட். சிஆர்பிசி எந்த வருஷம் பா? சிஆர்பிசி சொல்லுங்க, ஆர்த்தி சொல்லுங்க. 1973 கிடையாது. 1898 1898 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த நிதி ஆயோகம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு பாருங்க. மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயிக்க முடியாது. தெரியாதுங்கிறத சொல்லிட்டு அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணணும். சரியா? ட்ரை பண்ணாதான் ஜெயிக்க முடியும். பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அட்டெண்டிங் தி கிளாஸ். பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர். அப்ப என்னங்க, நம்முடைய இந்தியாவினுடைய 2047 இலக்கு என்ன? வளர்ச்சியடைந்த இந்தியா. அந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு என்ன வேணும்? கூட்டு முயற்சி அவசியம். எத்தனை மாநில முதல்வர்கள் பங்கேற்கல? 9 மாநில முதல்வர்கள். இது எத்தனையாவது கூட்டம்? 9வது கூட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் கலந்துக்கல. புதுச்சேரி முதல்வர் யாரு? ரங்கசாமி அவர் வந்து கலந்துக்கல. நெக்ஸ்ட் ஒன் வேகமா போயிடலாம். தேசிய விண்வெளி தினம், நேஷனல் அஸ்ட்ரானமி டே. ஞாபகம் வச்சுங்க, தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. என்னைக்கு சார்? ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23 அப்படிங்கிற தேதியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். சந்திராயன் 3 விண்கலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் வெற்றிகரமாக லேண்ட் ஆச்சு. ரோவர் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். லேண்டர் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். லேண்டர் யாரு? விக்ரம். லேண்டர் அப்படிங்கிறது விக்ரம். அதோட ரோவர் பேரு பிரக்யான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பிரக்யான் யாருங்க? சந்திராயன் 3 அப்படிங்கறதோட திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். எந்த மாவட்டங்க? விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். விழுப்புரம் மாவட்டம் அந்த வெற்றிகரமாக கரையிறங்கியனாலதான் நம்ம தேசிய அந்தமாக இருக்கக்கூடிய விண்வெளி தினம் அப்படின்னு சொல்றோம். அஸ்ட்ரானமி டே, நேஷனல் அஸ்ட்ரானமி டே அப்சர்வ்ஸ் ஆன் ஆகஸ்ட் 23 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. யாரு சார் அறிவிச்சிருக்கிறா? யுஜிசி அறிவிச்சிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. யாருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னா ஆல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் யுஜிசி சரியா தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்ட தினம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமானது. யுஜிசியை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். யுஜிசி கல்விக்குழு அப்படின்னு சொன்னா யாரு சொல்லுவாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே. யாருங்க? உங்க பேர் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். வெறுமனே பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ராஜேஸ்வரி கிடையாது, தப்பு. அது கோபாலகிருஷ்ண கோகலே கிடையாது. சரியா? யாரு சார் அப்படின்னு கேட்டா டாக்டர் ராதாகிருஷ்ணன். தான் 1948. ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. ஐஎஃப்சி 48. ஐஎஃப்சி இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 1948. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஜிசி கல்விக்குழு 1948. காந்திஜி இறந்தது 1948. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். யூஜிசி கல்விக்குழு அப்படின்னு சொன்னாவே டாக்டர் ராதாகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ண கோகலே கிடையாது. பெனால்டி கேள்வி. ராஜேஸ்வரிக்கு வந்து பெனால்டி கேள்வி. அப்ப யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே யாரோட அரசியல் குரு? தெரிஞ்சுட்டு சொல்லலாமா? இதெல்லாம் நம்ம பேசவே இல்லையா? இப்பதானே ஐஎன்சில நடத்தினேன். காந்திஜி அப்படிங்கிறவரு ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வருஷம் அவர் இறந்தார்? கோபாலகிருஷ்ண கோகலே எந்த வருஷம் இறந்தார்? 1915. நல்லா படிக்கணும் ராஜேஸ்வரி. நிறைய பேசியிருக்கோம், அசோசியேட் பண்ணிருக்கோம். காந்திஜி உள்ள இந்தியாவுக்குள்ள வர்றாரு. அடுத்த மாசமே அவர் இறக்குறாரு. ஜனவரி 9 காந்திஜி இந்தியாவுக்கு வர்றாரு. 1893 அப்படிங்கறதுல போனார். சரியா? அதுக்கப்புறம் அவர் உள்ள வர்றாரு. அவர் அடுத்த மாசமே பிப்ரவரி மாசத்துல இறந்துடுறாரு. கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறவர் 1907 சூரத் பிளவின் போது மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரியும் போது மாடரேஸ்டுக்கு தலைவராக இருந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. நடத்தி இருக்கிறோமா இல்லையா ராஜேஸ்வரி? நடத்தி இருக்கிறோம். சரி, ஓகே, எழுதி வச்சுக்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியம். பாரிஸ் ஒலிம்பிக், சீனாவுக்கு முதல் தங்கம். இதை கேட்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில முதல் தங்க பதக்கத்தை பெற்ற நாடு எது அப்படின்னு கேட்டா, முதல் தங்க பதக்கத்தை பெற்ற நாடு எது அப்படின்னு கேட்டா சீனா.
சீனா அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். சார் ஒலிம்பிக்ல இருந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் குயிக்கா உங்க பேரு. ஒலிம்பிக்ல இருந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். யாராவது ஒருத்தர் குயிக்கா. அப்புறம் எப்படி நீங்க பாஸ் ஆவீங்க? நீங்க படிக்கிறது குரூப் 2க்கு, நீங்க படிக்கிறது யூபிஎஸ்சிக்கு, நீங்க படிக்கிறது முக்கியமா எல்லா இந்த போட்டித் தேர்வுகள்ல கண்டிப்பா இன்டர்வியூஸ்னு ஒன்று இருக்கு, மெயின்ஸ்னு ஒன்று இருக்கு, ப்ரிலிம்ஸ்னு ஒன்று இருக்கு. பரீட்சைக்கு படிக்கணும்னு சொல்லி வந்துட்டு அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தைரியம் இல்லாம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இல்லவா சஞ்சனா இருப்ப. மத்தவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்களவா? சஞ்சனா மாத்திரம் பேசிட்டு இருக்கணுமா? சத்தமா பேசுப்பா. கௌதம் ஃப்ரம் மதுரை. கௌதம் ஃப்ரம் மதுரை. சொல்லு தம்பி. சோ பாரிஸ் அப்படிங்கிறது எந்த நாட்டுல இருக்கு? தெரிஞ்சா சொல்ல போறீங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறீங்க. இதுல என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது? பாரிஸ் அப்படிங்கிறது வந்து பிரான்ஸோட தலைநகர். இல்ல ஓகே தம்பி, ஓகே ஓகே சூப்பர். கௌதம் ஃப்ரம் மதுரை. சொல்லுமா. ஆக்சுவலா வந்து பிரான்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டியை இப்போ ஹோஸ்ட் பண்றோம்? 33வது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னையில இருந்து என்ன வரைக்கும் நடக்க போகுது? எத்தனை நாள் நடக்க இருக்குது? 26 நாள். ஜூலை 26 ஆரம்பிச்சாங்க, ஆகஸ்ட் 11 முடிக்கிறாங்க. அப்ப 26ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 11ஆம் தேதி முடிச்சாங்கன்னு சொன்னா எத்தனை நாள் நடக்க போகுது? 17 நாள். 17 days only. சரி கொஞ்சம் பேசாதீங்க. பாரிஸ் அப்படிங்கிறது இப்ப எத்தனாவது தடவை ஹோஸ்ட் பண்ணது தம்பி? 3வது தடவை. ஏற்கனவே 3 முறை நடத்தி இருக்கக்கூடிய நாடு எது தம்பி? லண்டன்ல கடைசி எப்ப நடந்துச்சு? 2012 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதுல இந்தியா சார்பா எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? 117 அப்படிங்கறதோட ஆக்ட் என்ன? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 117ங்கிறது ஆக்ட் என்ன? பினான்ஸ் பில். மொத்தம் எத்தனை விளையாட்டுகள்? 32 அப்படிங்கறத நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஒரு முக்கியமான கூற்று சொல்லி இருக்கிறார். என்னது? பார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 32 எதை சொல்றாரு? நல்லா தமிழ் நல்லா தெளிவா சொல்லுப்பா. அதோட தலைப்பு என்ன? என்ன பிரச்சனைனாலும் அரசியலமைப்பு தான் தீர்வு காணணும். அதோட தலைப்பு என்ன? ரிட்ஸ் எல்லாம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இப்படி சொன்னோம். கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ரிட்ஸ் அப்படிங்கிறது அது தனி. 5 வகையான ரிட்ஸ். ஓகே தம்பி, பாரிஸ் ஒலிம்பிக் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மொத்தம் 32ல தமிழகம் இந்தியா அப்படிங்கிறது எத்தனை நிகழ்வுகளை கலந்துக்கிறது? 16 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்தியாவிற்கு தலைமை ஏற்று அந்த தலைமை கொண்டு செலுத்திக்கிட்டு போறவர் யார்? அது வந்து கொடியேற்றிட்டு போனவங்க. கொடியை தூக்கிட்டு போனவங்க தான் அவங்க 2 பேர். தலைமை ஏற்று போனவர் அவர் கிடையாது. ககன் நரங் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? ரைபிள் ஷூட்டிங் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரைபிள் ஷூட்டிங்ல தான் சீனா முதல் தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கிறது. சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கங்க்ராட்ஸ் தம்பி. ஓகே, நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்ம நேரம் ஆயிட்டதுனால கொஞ்சம் வேகமா பார்த்து முடிக்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் சீனாவிற்கு முதல் தங்கம். கேட்பாங்க, இந்த ஒலிம்பிக் போட்டியில 33வது ஒலிம்பிக் போட்டியில முதல் தங்கப்பதக்கத்தை வென்ற நாடு எது அப்படின்னு கேட்டா சீனா. எந்த இதுல சார் அப்படின்னா துப்பாக்கி சுடுதல்ல. அந்த வென்ற நபரோட பேரு எழுதி வச்சுங்க, முக்கியமானது. 10 மீட்டர்ல தான். இது வந்து மிக்ஸ்டு தான், கலப்பு தான். மிக்ஸ்டு கலப்பு இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவோட பெங் லிகோ. பெங் லிகோ அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. பெங் லிகோ அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் கூவாங் யூட்டிங். கூவாங் யூட்டிங் இருவர். ஸோ 10 மீட்டர் கலப்பு ஏர் ரைஃபிள் பிரிவில் சீன அணியினுடைய கெங் லிகோ செங் லிகோ அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. குவாங் யூட்டிங் அப்படிங்கிற இணை வாங்கியிருக்கிறாங்க, முக்கியமானது. இதே போல் டைவிங் ஸ்பிரிங் போர்ட் பிரிவில் சீனாவின் இளம் வீராங்கனைகள் செங் யானி சென் இன் தங்கம் வென்றனர். அப்ப தங்கத்தை வென்ற முதல் நாடு இவங்கதான். தங்கத்தை வென்ற முதல் நாடு அப்படிங்கிறது. ஸோ இது தவிர்த்து யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா வாங்கியிருக்கு, பெல்ஜியம் வாங்கியிருக்கு, ஜப்பான் வாங்கியிருக்கு, கஜகஸ்தான் வாங்கியிருக்கு. ஆஸ்திரேலியா வாங்கியிருக்கு, பெல்ஜியம் வாங்கியிருக்கு, ஜப்பான் வாங்கியிருக்கு, கஜகஸ்தான் வாங்கியிருக்கு. ஸோ இந்தியா விரைவில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ன வரைக்கும் வாங்கல. ரைபிள் ஷூட்டிங்ல நம்ம வாங்குவோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த இதில் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
அடுத்து எழுதி வச்சுங்க முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல டேட் என்னப்பா ஜூலை 28. ஜூலை 28ல முக்கியமானது எழுதி வச்சுங்க. துணை வேந்தர்களை பரிந்துரைக்கும் குழுவுக்கு தடை. எது சார் அப்படின்னு சொன்னா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ். ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ் அப்படிங்கிற குழுவுக்கு தடை. அந்த ரெக்கமெண்டேஷன் குழு இருக்காங்கல்ல, ரெக்கமெண்டேஷன் கமிட்டி, அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க, பேன் பண்ணியிருக்கிறாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு கேரள ஆளுநர் வரவேற்பு. இது வந்து ஹைகோர்ட் தான் சொல்லியிருக்கு. அந்த ஹைகோர்ட் அப்படிங்கிறதுக்கு யாரு சார்? கேரளாவோட ஆளுநர் இதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கிறார். யாரு சார் அப்படின்னா ஆரிஃப் முகமது. ஆரிஃப் முகமது கான். The who is the governor of கேரளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆரிஃப் முகமது கான். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பார்த்திருக்கோம், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கேபிட்டல் பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆளுநர் பார்த்திருக்கிறோம். முக்கியமானது நல்லா படிச்சுங்க, நல்லா படிச்சுங்க. நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஒரு போட்டித் தேர்வுல போட்டிங்கிறத உண்மையா படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போட்டி, அப்ளை பண்ணவங்களுக்கு கிடையாது, கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு அகாடமியிலும் ஆயிரக்கணக்கானவர் படிக்கலாம். ஆயிரக்கணக்கானவர் படிச்சாலும் அங்க வந்து ஒரு 100கணக்கானவர் மட்டும் தான் உண்மையா படிக்க போறோம். இந்த மாதிரி வந்து கிளாஸ் சார் என்ன கேளுங்க சார், நான் பதில் சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். 5 மணிக்கு டெஸ்ட்னா 5 மணிக்கு டெஸ்ட் அடிக்கிறவன், சரியா? 11 மணி வரைக்கும் அந்த உலகத்துல இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் எங்கேயாவது ஒரு அகாடமியில ஒரு 4 மணி நேரம் தனிப்பயிற்சி, நிறைய 1 மணி நேரமாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து டிஸ்கஸ் பண்றது, தெரியாத மறுபடியும் பரிச்சயமாக்குறது, அவங்க தான் பாஸ் ஆவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சும்மா எல்லாரும் அப்ளை பண்ற முறை படிக்க மாட்டோம். ஒரு அகாடமியில 60 பேர் 80 பேர் நம்ம அகாடமியில படிக்கிறாங்கன்னா ஒரு பேட்சுக்கு அதுல 20 பேர் 30 பேர் தான் உருப்படியா வர்றாங்க. டெய்லி வர்றாங்க, டெய்லி கிளாஸ் எடுக்கிறாங்க, டெய்லி அட்டன் பண்றாங்க. இந்த நித்யா மேம்லாம் வந்து அனுப்பி பார்த்துட்டு சார் இது நான் இது டிஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பியிருக்கிறேன், ஓகேவா சார், டெட் யூ செக், அனுப்பிட்டீங்களா சார், பார்த்துட்டீங்களா சார், அதெல்லாம் கேட்குறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. சும்மா நம்ம வந்து அப்படியே இருந்துட்டு நம்ம பேர் சொல்றாங்களே, நம்ம கேள்வி தெரியலன்னா இது பண்றாங்களே வைக்கிறாங்களே, அப்படி ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. we are making you. அப்ப யாருங்க வந்து கேரளத்தினுடைய ஆளுநர்? ஆரிஃப் முகமது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு அடுத்து வச்சுக்கோங்க. முத்தமிழ் முருகன் மாநாடு. முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது விருது யாரோட எவ்வளவு பேரோட பேர்ல விருது கொடுக்க போறாங்கன்னு சொன்னோம். 15 பேரோட அந்த மாதிரி இருக்கிறது. அதுல காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்திய முதுநிலை வைணவ மற்றும் முதுகலை பாஷ்யம் அப்படிங்கிற மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டி இதுல சம்பந்தப்படுகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனியில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி அனைத்துலக முத்தமிழ் மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடு. ஆகஸ்ட் 24. ஆகஸ்ட் 24. ஸோ ஆகஸ்ட் 24 அப்படிங்கிறதுல தான் முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குது அப்படிங்கிறது. இந்த துறைக்கான அமைச்சர் யாரு? ஆன்லைன் கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. சேகர் பாபு. அமைச்சர் சேகர் பாபு, BK சேகர் பாபு. எந்த துறைக்கான அமைச்சருமா? ஹிந்து ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் அப்படிங்கிற சொல்லிய இந்து அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை. அதுக்கு உலகிலேயே இதுவரை இல்லாத வகையில் பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் 9 நூல்களில் ஒன்றான ஸ்ரீ பாஷ்யம் என்ற நூலையே பட்டப்படிப்பாக முதலில் கொண்டு வந்த பெருமை அறநிலையத்துறையை சாரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டியில கொண்டு வந்திருக்கிறாங்க. முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது. இப்ப முத்தமிழ் முருகன் மாநாடு எந்த நாள்ல நடைபெற இருக்குது? ஆகஸ்ட் 24 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆகஸ்ட் 24. அடுத்த வச்சுங்க, வருவாய் இடைவெளியை போக்க. எது சார் அப்படின்னு சொன்னா அந்த ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி கேப். இந்த ரெவன்யூ கேப் அப்படிங்கறத ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிதி ஆயோக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. நிதி ஆயோக் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நிதி ஆயோகோட எத்தனையாவது மாநாடு நடந்துச்சு? கான்ஃபரன்ஸ் 9வது. எங்க நடந்துச்சு? டெல்லியில் நடந்துச்சு. இதோட கருப்பொருள் என்ன? டெவலப்டு இந்தியா, டெவலப்டு பாரத், விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது. எந்த ஆண்டுக்குள்ள? 2047க்குள்ள. 2047க்குள்ள எத்தனை மாநிலங்கள் பங்கேற்கல? 9 மாநிலங்கள் பங்கேற்கல. எத்தனை யூனியன் பிரதேசம் பங்கேற்கல? ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் பங்கேற்கல. அந்த ஒரு யூனியன் பிரதேசம் யாரு? சோ நல்லா ஞாபகம் வச்சோம், புதுச்சேரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்க வேண்டும். 21வது 21st century அப்படிங்கிறது should be for India. அது இந்தியாவுக்காக இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. முக்கியமானது மகாராஷ்டிரா ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன். ஆல்ரெடி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜார்க்கண்டுக்கு இருந்தாரு. சோ மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன் நியமனம். CP ராதாகிருஷ்ணன் from BJP, from Tamil Nadu, from Coimbatore. He has been selected or he has been appointed as the governor of Maharashtra. புதுச்சேரிக்கு யாரு? கைலாசநாதன். 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு புதிய ஆளுநர்கள் நியமிச்சிருக்கிறாங்கப்பா. புதிய ஆளுநர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக ராஜஸ்தான்ல
தெலுங்கானால மாத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இவர் யாரு சார்? ராஜஸ்தான் ஆளுநராக ஹரிபாவ், ராஜஸ்தானுடைய ஆளுநராக ஹரிபாவ், சரியா? ஹரிபாவ். தெலுங்கானா ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மா. தெலுங்கானாவோட ஆளுநர் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஜெயிக்கலாம். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அசிஸ்டன்ட் போஸ்ட் போட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நபார்டு போட்டிருக்காங்க. நபார்டு வந்து இப்போ கால்ஃபார்ல இருக்கு. எல்ஐசி வந்து இப்போ கால்ஃபார்ல இருக்கு. எஸ்எஸ்சில எம்டிஎஸ் இருக்கு, கால்ஃபார்ல இருக்கு. எஸ்எஸ்சில சிஜிஎல் இருக்கு, இப்போ கால்ஃபார்ல இருக்கு. இருக்கு அதாவது இருக்குன்னா இப்போ இன்னும் எக்ஸாம் நடத்தல, சரியா? எக்ஸாம் நடத்தல, அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. ஜூனியர் இன்ஜினியர் வேற போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டா டெக்னிக்கல் ஸ்டெனோகிராஃப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நிறைய போஸ்ட் இருக்கு. வெறுமனே டிஎன்பிசி மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், ஆப்டிடியூட் நல்லா படிங்க, ரீசனிங் நல்லா படிங்க. நேற்று கூட இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தணும். கொஞ்சம் நமக்கு வந்து அறிவிக்கப்படாத ஒரு நிகழ்வு இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா மறுபடியும் கூட நம்ம பார்க்கலாம், திரும்ப படிக்கலாம். ஒன்ஸ் நான் சொன்ன 5 பில்லர் தான்: ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். 18 வயசு பூர்த்தியா இருந்தா போதும். 12ஆம் வகுப்பு 10-12 படிச்சிருந்தா கூட போதும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா கூட போதும். 18 வயசு பூர்த்தியா இருந்தா போதும். அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போயிடலாம். மினிமம் 30,000 to 40,000 சேலரியில போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஆபீசருக்கு ட்ரை பண்ணலாம். இது எக்ஸாம்ஸுக்கு நல்லா கவனம் எடுத்து படிக்கிறவங்க தான். தமிழ் கிளாஸ் நடத்தினா நான் கவனிக்க மாட்டேன், இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தினா நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. எல்லாத்தையும் கற்று வச்சுக்கணும். எதையாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னு சொன்னா அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து அந்த விஷயம் உங்களுக்கு நேரிடும் போது நம்ம அவமானப்பட நேரிடும். ஐயோ, இது கூட தெரியாம இருந்திருக்குமே, இது நம்ம தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆளுநர்களை பேசிட்டு இருக்கோம். ராஜஸ்தானோட ஆளுநர் யாரு? ஹரிபாவ், ஞாபகம் வச்சோம். தெலுங்கானா ஜிஷ்ணு தேவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். சிக்கிம் ஓம் பிரகாஷ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். ஜார்க்கண்ட் சந்தோஷ் குமார். சத்தீஸ்கர் ரமேன் டேகா. மேகாலயா விஜயசங்கர். பஞ்சாபுக்கும் சண்டிகருக்கும் 2 பேருக்கும் ஒரே ஆள் தான். குலாப் சந்த் கட்டாரியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமானது ஆளுநர்கள் 9 மாநிலத்தில் ஆளுநர்கள் அப்படிங்கறது நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது முடிஞ்சுங்க. இன்னைக்கு பேப்பர்ல நிகழ்ந்த நிகழ்வுகள்ல இதுதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமானது. ஸோ 47 மினிட்ஸ் அப்படிங்கறத நம்ம கடந்து போயிருக்கிறோம். 47 நிமிஷத்துல நம்ம எவ்வளவு விஷயங்கள் கூடுதலா பேசியிருக்கிறோம் பாருங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னா, நடத்தினதை நல்லா கவனிங்க. நோட்ல மட்டும் எழுதாதீங்க, உங்களுடைய இருதய பலகையில எழுதுங்க. திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பிஃபா தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சூரிச், சுவிட்சர்லாந்துல இருக்கு. பிஃபாவோட தலைமையகம் எங்க அமைஞ்சிருக்கு? சூரிச், சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஆபரேஷன் நான்கி பிரிஸ்டே அப்படிங்கிறது யாரால் தொடங்கப்பட்டது? RBF. நேற்று கூட நிறைய ஆபரேஷன்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா? ஒவ்வொரு ஆபரேஷன்ஸ், எந்தெந்த ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஆபரேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆபரேஷன்ஸ், ஒரு 10க்கு மேற்பட்ட ஆபரேஷன்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க, செலக்டிவா அடிச்சுக்கலாம். சரி, தமிழகத்தில் தற்போதுள்ள மாநகராட்சி எண்ணிக்கை எவ்வளவு? 25. கடைசி எத்தனை மாநிலம் உருவாக்கினாங்க? மாநகராட்சிகள் 4. அதுல காரைக்குடி இருக்கா? திருமயம் இருக்கா? புதுக்கோட்டை, திருவண்ணாமலை இருக்கா? புதுக்கோட்டை இருக்கா? நாமக்கல் மொத்தம் 4 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் மருந்தகம் முதல் முறையாக எந்த வெளிநாட்டில் அறிமுகம் செய்யப்படுது? மொரீசியஸ். நல்லா பேசுங்க. மொரீசியஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு உண்டானதுல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு என்ன டே? வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே. நல்லா சொல்லுங்க, வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே. இன்னைக்கு என்ன டே? இயற்கை பாதுகாப்பு தினம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நீங்க கிளாஸ்ல நடத்துனதை பூரா நல்லா படிச்சிடுங்க. திரும்ப ரீகால் பண்ணுங்க. வாய் திறந்து பேசுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than winning. பேசுங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than winning அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than winning அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் ஆபரேஷன் அஜய். ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? இஸ்ரேல் அப்படிங்கிறது ஹமாஸ் படை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் அஜய். இப்போ ரீசெண்டா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆபரேஷன் விஜய் எதோட சம்பந்தப்பட்டது? சோ கார்கில் வார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். கார்கில் தினம் எப்ப? ஜூலை 26 அப்படிங்கிறது. அப்ப ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் இருந்து இந்தியர்களை பாதுகாப்பது. அதான் ஆபரேஷன் அஜய். ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஆபரேஷன் காவேரி சூடான் இருந்து இந்தியர்களை பாதுகாக்கிறது. சூடான் ஏன்னா அங்க வந்து ஆரம்ப ரிப்பல்லியன் நடந்துச்சு, ராணுவ புரட்சி நடந்துச்சு, உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு. அங்க இருந்து இந்தியர்களை பாதுகாப்பது தான் ஆபரேஷன் காவேரி. கருணா
ஆபரேஷன் கருணா. புயல் மோட்சா அப்படிங்கிற ஒரு புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவுறது. மியான்மர் நாட்டில் மோட்சா அப்படிங்கிற ஒரு புயல் நடந்துச்சு. மோட்சா அப்படிங்கிற ஒரு புயல் நடந்துச்சு. அதுல இருந்து இந்தியர்களை மியான்மர் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஆபரேஷன் கருணா அப்படிங்கிற பேர் வச்சாங்க. கருணை அடிப்படையில் கருணா புயல் அப்படிங்கிறது. ஆபரேஷன் தோஸ்த், இது வந்து துருக்கியில நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது துருக்கியில நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து அந்த துருக்கி மக்களை காப்பாற்றுவதற்காக தோஸ்த் அப்படிங்கிற மாதிரி. ஆபரேஷன் கங்கா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை. அந்த போர்ல இருந்து உக்ரைன்ல இருந்து இந்தியர்களை மீட்பதற்காக தான் ஆபரேஷன் அப்படிங்கிறது கங்கா அப்படிங்கிறது. கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் we can expect. ஆபரேஷன் தேவி சக்தி, ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறதுல இருந்து இந்தியர்களை அழைத்து வர்றதுக்காக தேவி சக்தி அப்படிங்கிறது ஆபரேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்கானிஸ்தான்ல இருந்து. அதே மாதிரி வந்தே பாரத் மிஷன், கோவிட்-19 பாதிச்ச பகுதிகளில் இருந்து இந்தியர்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு. கோவிட் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு மிஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. தினம் ஒரு தலைவர் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யாரு சார் எழுதி வச்சுங்க. தினம் ஒரு தலைவர். கி ஆ பே விஸ்வநாதம் அப்படிங்கறத எழுதிக்கங்க. தமிழர்களை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்க. தமிழக அரசு இதை வெளியிடுறாங்க. 15 பேர் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். 15 பேர் யாருன்னு பார்த்துக்குங்க. அவங்களுடைய முக்கியத்துவம் பார்த்துக்குங்க. தமிழறிஞர்கள் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். காலேஜ் டிஆர்பிக்கு, பிஜி டிஆர்பிக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு, டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வுகளுக்கும் வந்துடும். இவங்களுடைய பிறந்த ஊர் கி ஆ பே விஸ்வநாதம் அப்படிங்கிறது. பிறந்த ஊர் திருச்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், இந்திய எதிர்ப்பு போராளி, நீதி கட்சியோட நிர்வாகி. இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா நீதி கட்சி. சார் நீதி கட்சியில இருந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க சார். தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். நீதி கட்சியில இருந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க சார். ஆன்லைன்ல இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? இதுக்கு தான் பேச சொல்றேன். இந்த பாருங்க, கிளாஸ் கட் ஆயிருந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் யாருமே சொல்லல.